தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முக்கிய பொறுப்பாளர்கள் நீக்கப்படுகின்றனர். அதிமுக முக்கிய பொறுப்பாளர்கள் நீக்கப்படுகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக இந்த சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என களமிறங்கியுள்ளது. ஆனால் பல தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் திமுக அமைச்சர்களிடம் விலை போயுள்ளனர். 15 கோடி ரூபாய் வரை வாங்கிவிட்டு அதிமுக வேட்பாளர்கள் விலை போய்விட்டதாக கூறப்படுகிறது. அதே போன்று தொகுதியில் உள்ள அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் வேலை பார்க்கவில்லை. அதிமுகவின் மாநில பொறுப்பாளர்கள் கூட களப்பணி ஆற்றவில்லை என்று கூறப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கவலையை கொடுத்துள்ளது. கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்களே தற்பொழுது திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளனர். திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு தேர்தல் வேலை செய்யாமல் ஒதுங்கியுள்ளனர். இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதே போன்று கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு முன்னாள் அமைச்சர் வேலுமணியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கொங்கு மண்டலம் திமுக வெற்றி பெறும் என கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தை திமுக கைப்பற்றினால் கொங்கு மண்டல பொறுப்பாளரான வேலுமணி பதவி இறக்கம் செய்யப்படலாம், கட்சியில் கட்டம் கட்டப்படலாம் என கூறப்படுகிறது. செங்கோட்டையன் கட்டம் கட்டப்பட்டதை போன்று வேலுமணியும் கட்டம் கட்டப்படலாம் என கூறப்படுகிறது. மேலும் தேர்தல் வேலை பார்க்காத முக்கிய பொறுப்பாளர்கள் பலரை நீக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். அதாவது திமுக அமைச்சர்களிடம் 15 கோடி ரூபாய் வரை வாங்கிவிட்டு தேர்தல் வேலை செய்யாத அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு தேர்தல் வேலை பார்க்காமல் ஒதுங்கி கொண்ட அதிமுக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுக வேட்பாளர்களின் தோல்விக்கு காரணமானவர்கள் பலர் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையை பட்டியலை தயார் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தலுக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது.